வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நாம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 25ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 31ஆம் தேதி ஜனவரிக்கும் உள்ள ஒரு வாரம்கான விருச்சிக ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தீர்மானமாக இதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் போராட்டமான மனநிலை இருக்கும். அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சனியின் தாக்கம் இருக்கிறதுனால இந்த வாரம் பொறுத்தவரையில் எந்த ஒரு வேலை செய்கிறீங்கனாலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி டிலே ஆகிறதுனால கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. குருவோட பார்வை இருக்கிறதுனால அதுக்கான பாதுகாப்பும் சரியான வழிகாட்டலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் என்னென்னா கொஞ்சம் உறுதியாக கொஞ்சம் பொறுமையாக கட்டுப்பாட்டோடு வேலை செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களை சக்ஸஸ் ஏற்படுறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கும். சந்தேக மனசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அது கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் அந்த நாள் எந்த ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்ரெட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதிகாரமும் அதிகமாக இருக்கும். இது உங்கள் பணியை பாதிச்சிடாமையும் பார்த்துக்கோங்க. ரகசியமாக இருக்கிற ஒரு வேலையை எதுவும் டக்குன்னு ஓப்பனாக பேசி மேலதிகாரிகளோட சோதனை கூட மாட்டிக்காதீங்க. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டி அதிகரிக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிட்டர் உருவாவாங்க. சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல கவனம் செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இந்த வாரம் பொறுத்தவரையில் பழைய கஸ்டமர்கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வருமானம் நல்லாயிருக்கும். அதில் எந்த கவலையும் இல்லை. சின்ன சின்ன செலவுகள் வரும். அதாவது மெடிக்கலுக்கோ இல்லைன்னா லீகலுக்கோ சின்னது செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைக்கில் போகும்போது காரில் போகும்போது ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் ரூல் எல்லாம் மீறாமல் செயல்படுங்க. அது சட்ட செலவுலேருந்து கொஞ்சம் செலவு குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கடன் வரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட பணம் பற்றின ஒரு ரகசியங்கள் எல்லாம் யார்கிட்டையும் பகிர்ந்து பேசிக்காதீங்க. அது உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். குடும்பத்தில் நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரியான போட்டி இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தவரையில். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் போகும். அதை தவிர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது ஏற்படுத்தி தரும். பெரியவங்களோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளட் ப்ரெஷர்லாம் கூடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக முயற்சி செய்யணும். அதே மாதிரி பாடி ஹீட் அதிகரிக்கும். யூரின் பேக்லாம் கொஞ்சம் யூரினை பாஸ் பண்ணுற இடம்லாம் பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரமாக எதுவும் சாப்பிடாதீங்க. ஆல்கஹால் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் ஜிம் ப்ராக்டிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருங்க. அது உங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பாக அமையும். வேலை சம்மந்தமான ட்ராவல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி நைட் ட்ராவலில் இருந்ததுன்னா அதை தவிர்த்துருங்க. அது பண்ணாதீங்க. செவ்வாய்க்கிழமை ஹனுமன் வழிபாடு அல்லது சுப்பிரமணியர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இந்த வாரம். சிவப்பு துணி உடுத்திக்கோங்க. இல்லைன்னா தானம் கொடுங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். தொழில் ஒரு நல்ல ஆவரேஜ் முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரும். கவலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொறுமையும் கட்டுப்பாடும் இந்த வாரம் கொஞ்சம் உங்களோட ராசிக்கு அவசியமாக இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
பக்கத்தில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ரொம்ப நன்றி. வணக்கம்.